ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ரசனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. ஆதித்யாதீனாம் நவானாம் கிரகாணாம் நவகிரக மண்டலாத் நவகிரக தேவதாபியோ நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை வாராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம். அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு, அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும், நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன். அன்பு நேயர்களே, தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம். முக்கியமாக இந்த வருஷம் பிறந்து இங்கிலீஷ் வருஷத்துக்கு எப்படி நம்ம ஜனவரி மாதம் பிறந்தா புது மாதம் அப்படின்னு சொல்கிறோம், ஃபஸ்ட்டு மாதம் அப்படின்னு சொல்கிறோமோ, அதே போல் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உலகம் முழுவதும் அது எந்த மதமானாலும் எந்த கலாச்சாரமானாலும் நம்ம தமிழ் மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை மாசி, பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களை அடிப்படையாக கொண்டு தான் சூரியன், சந்திரன், திதி, நட்சத்திரம், கரணம், யோகம் எல்லாமே தமிழ் மாதத்தை அடிப்படையாக கொண்டு தான் செய்கிறோம். இங்கிலீஷ் மாதம் அது வெறும் அந்த அக்கௌண்ட்ஸுக்கு மட்டும்தான், அது டேட்டாக்காக தான் நம்ம அந்த இங்கிலீஷ் தேதியை எடுக்கிறோமே தவிர சாஸ்திரம், சம்பிரதாயம், வழிபாடு அல்லது ஒரு பின்பற்றுதல் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்ம தமிழ் மாதம்தான் ரொம்ப முக்கியம். அதில் தமிழ் வருஷப்பிறப்பு என்று சொல்லக்கூடிய குரோதி வருஷப்பிறப்பு வருஷம் பிறந்திருக்குது. ஏற்கனவே தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் நம்மளுடைய சேனலில் 12 ராசி அன்பர்களுக்கும் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் போடப்பட்டுள்ளது. ஸோ அதை பார்த்து பயன்பெற்றிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். இப்பொழுது தமிழ் மாதம் சித்திரை மாத ராசி பலன்கள். சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு பார்ப்பீர்களேயானால் செவ்வாய் சனி சேர்க்கை ராசிக்கு காலபுருஷனுக்கு 11வது வீட்டில்
செவ்வாய் சனி சேர்க்கை தொடர்கிறது. இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நிறைய கலகங்கள் ஏற்படும், நிறைய திருட்டுக்கள் ஏற்படும். அதே போல் மெயினாக இந்த தொழில் நிறுவனங்கள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த ஏமாற்றங்கள், பாதிப்புகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். கூட வேலை செய்கிறவங்களே ஏமாற்றிருப்பாங்க, எல்லாம் ஒரு கேஷ்லாம் கொஞ்சம் கேஷியராக ஒப்படைச்சிருப்பாங்க. அவங்களாம் ரொம்ப நிறைய ரகசியங்கள் வெளியே வரும், நிறைய உண்மைகள் வெளியே வரும். அப்படி கூட நம்ம பாசிட்டிவாக சொல்லலாம். அது நீங்கள் அதிகம் நம்பக்கூடிய நபர்களை பற்றிய ரகசியங்கள் அனைத்தும் வெளிப்படும். நான் ரொம்ப நம்பின சாமி அவனை, ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான், இப்போ தான் எனக்கு தெரிய வந்தது. இந்த மாதிரி அது பார்ட்னராக இருக்கலாம், ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம், லைஃப் பார்ட்னர்ஸாக இருக்கலாம், ஹஸ்பண்டோ அல்லது மனைவியோ அல்லது பிள்ளைகள் கூட. இப்போ நான் பொண்ணை நான் நம்பினேன், என் பையனை நான் ரொம்ப நம்பினேன், அல்லது என்னுடைய ஸ்டாஃப் நான் ரொம்ப நம்பினேன், ரொம்ப நம்பிக்கையானவர். இப்படிலாம் அந்த சில உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அப்போ அந்த உண்மை எப்படி தெரிய வரும் அப்படின்னாக்கா, ஒரு பெரிய கலகம், ஒரு பெரிய யுத்தம் இதெல்லாம் நடந்தால் தான், அதுக்கப்புறம் அந்த சண்டை சச்சரவுக்கு பிறகு தான் அந்த உண்மை வெளியே, ஒரு கலகம் பிறந்து வழி பிறக்கும். அதே போல் சுக்கிரன் சூரியன் அல்லது சுக்கிரன் ராகு புதன் இந்த கிரகங்கள் காலபுருஷனுக்கு 12வது பாவத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே அன்பு நேயர்களே, சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதே போல் குருவோடு இணைந்திருக்கிறார். இந்த சூரியன் குரு இணைவு மிகப்பெரிய அரசாங்க பதவிகளை கொடுக்கக்கூடியது, மிகப்பெரிய ராஜ யோகத்தை கொடுக்கக்கூடியது. அப்போது இந்த ராஜயோகம் உங்களுக்கு உண்டா என்பதை நாம் பார்த்து விடுவோம். வாருங்கள் அன்பர்களே, சித்திரை மாத ராசி பலன்களை காண்போமாக. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் ஒரு அற்புதமான மாதமாக மகர ராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு சொன்னாக்கா, உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2வது வீட்டில் இருக்கிறார். நீங்கள் பாத சனின்னு நினச்சி முதல்ல பயப்படாதீங்க. ஏன்னா இந்த மகர ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே கடந்து வந்த பாதை மிக கடுமையான பாதை. அது யாராக இருந்தாலும் சரிதான், மிகப்பெரிய செல்வந்தராக இருந்தாலும், ஒரு பணக்கார குடும்பமாக இருந்தாலும், ஒரு செல்வந்தராக இருந்தாலும், நல்ல பணயோகம் தனயோகம் ஒரு 1000 கோடி இருக்குது, 1000 கோடி இருந்தாலும் அவங்களுக்கும் ஒரு எச்சரிக்கையை கொடுத்துருப்பார் சாமி. அவங்களுக்கும் ஒரு பயத்தை காமிச்சிருப்பார் சாமி. என் கையில் தான் இத்தனை லட்சம் கோடி இருக்குது, லட்சம் கோடி ரூபாய் என்கிட்ட இருக்குது. அப்போட மகர ராசியாக இருப்பார்களே ஆனால் ஒரு ஷிவரிங், ஒரு பயத்தை உருவாக்கி இருப்பார் சாமி. அப்போ இறைவன் அனைவருக்கும் பொதுவானவன் என்பதை உணர்ந்தவர்கள் மகர ராசி என்பர்கள். அதுக்கு என்ன காரணம்? பாத சனி ஒரு காரணமா அல்லது பாத சனி ஒரு காரணமா? அப்போது 2வது வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான்னு நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, சனி குரு தொடர்பு நல்ல ஒரு மன நிம்மதியை, மன மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு மகர ராசிக்கு நிகழ்கிறது. அப்போ எனதருமை மகர ராசி நேயர்களே, இந்த மாதம் சித்திரை மாதம் மனமகிழ்ச்சியான மாதமாக இருக்கும், ஒரு சந்தோஷமான மாதமாக இருக்கும், ஒரு நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைய போகுது. இதுவரை இல்லாத வகையில் நீண்ட நெடும் காலமாக இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் கூட, 2 வருஷமாக ஒரு பிரச்சனை சாமி, 3 வருஷமாக ஒரு பிரச்சனை நடக்குது. இந்த கம்பெனி பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க, பக்கத்து இடத்துக்காரங்க, இல்லை பின்னாடி உள்ளவன், கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க சாமி. அப்படி இல்லைன்னா கம்பெனி இருக்குது, ரன்னிங்கில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது சாமி, கொஞ்சம் என்னென்னு தெரியல, இடதோஷமாக சரி பண்ணி கொடுங்க சாமி. அப்படின்னா கம்பெனி இருக்குது, கவர்மெண்ட்டில் இடம் கேட்குறாங்க. ஸோ தொழிலில் இது ஒரு பிரச்சனை. தொழில் செய்ய இடத்துக்கு பிரச்சனையாக இருக்கலாம், இல்லை தொழிலே பிரச்சனையாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அந்த தொழிலில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குமே ஆயில் அந்த பிரச்சனைக்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வகையில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு நல்ல முடிவு, நான் ஜெயிக்கணும் சாமி, என் கம்பெனி என் கைக்கு வரணும், என் தொழில் என்னை விட்டு போகக்கூடாது. அப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை மகர ராசி நேயர்களே. சித்திரை மாதத்தின் சிறப்பு என்னென்னா, 12 ஆண்டுகளுக்கு பிறகு குரு சூரியன் சேர்க்கை மேஷத்திலே நிகழ்கிறது. மகர ராசிக்கு 4ஆம் பாவம் மேஷம், 4ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் சுபராக 4-11 கூடிய செவ்வாய் உங்களுக்கு சுபராக வருகிறார். 4-11 கூடிய செவ்வாய் உங்களுக்கு சுபராக வருகிறார். ஆனால் நீங்கள் மகர ராசி ஆனாலும் மகர லக்னமான உங்களுக்கு பாதகாதிபதி செவ்வாய்
11ஆம் அதிபதியை பாதகாதிபதியாக மாறி அவரே 2வது வீட்டில் பாபரோடு சேருகின்ற பொழுது மிகப்பெரிய பாபதோஷங்கள் கூட நிவர்த்தியாகும். கணக்கை நீங்கள் இப்படி தான் போடணும். ஜாதகத்தை பார்க்குறதுல நிறைய வித்தியாசங்கள் உண்டு. அதை யோகமாக பார்க்கணும், சாதகமாக பார்க்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அப்படி ஒரு பாபதோஷங்கள் இருந்தாலும் கவலை வேண்டாம். மகர ராசினியர்களை இந்த மாதம் சித்திரை மாதம் அந்த பாவதோஷங்கள் கூட யோக தோஷமாக மாறும். விஷமும் அமிர்தமாகும். புரியுதுங்களா? அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையிலே உங்கள் ராசிக்கு 4வது வீடு எதுங்க? மேஷம். 8ஆம் அதிபதி உச்சம். நல்லா கவனிக்கணும். நீங்கள் 8ஆம் அதிபதி உச்சம் பெற்று 8ஆம் அதிபதி உச்சம் பெறலாமா? பெறக்கூடாது. அதுவும் 4வது வீட்டில் போய் உச்சம் பெறுறார். பண்ணவே கூடாது, தோஷம். ஆனால் அங்கே 12ஆம் அதிபதியோடு இணைகிறார். அப்போ 12ஆம் அதிபதியோடு இணைகின்ற பொழுது அவங்க இருக்கக்கூடிய பாவதோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி கர்மதோஷங்கள், ஊழ்வினை தோஷங்கள், இப்படி ஜன்மாந்திரமாக வரக்கூடிய தோஷங்கள் எல்லாம் விலகி புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம். எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போ தொடர்ந்து ஒருத்தருக்கு துன்பம் வருது, தொடர்ந்து ஒருத்தருக்கு கஷ்டம் வருது. இதில் மறைமுக தோஷங்களும் இருக்கும். இவங்க நிறைய கோவிலுக்கு போகலாம், நீங்கள் நிறைய பரிகாரங்கள் செய்யலாம், தீபம் ஏற்றலாம், அல்லது அந்த சாமிக்கான அபிஷேகங்கள், ஆராதனைகள், சுற்றி வர்றது, விளக்கேற்றுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இன்னும் ஏனைய பரிகாரங்கள் செய்வது, யாக வேள்விகள் செய்வது, இப்படி நிறைய பரிகாரங்கள் பண்ணால் கூட உங்களுக்கு நல்லதே நடக்கலை. எனக்கு நல்லது ஒன்றும் மாறவே இல்லை சாமி, நான் அவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இவ்வளோ செலவு பண்ணிட்டேன், இத்தனை லட்ச ரூபா பண்ணேன், இப்படிலாம் நிறைய மகர ராசி நண்பர்கள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. அப்போ அந்த பூஜைக்கான பலன்கள் எல்லாம் கூட உங்களை சேராமல் ஏதோ ஒரு ஊழ்வினையை தடுக்குது. அந்த ஊழ்வினையை கண்டுபிடிச்சி அந்த பாவதோஷத்தை நிவர்த்தி செஞ்சால் தான் உங்களுக்கு நன்மை நடக்கும். மகர ராசி நேயர்களே, அதையெல்லாம் கண்டுபிடிச்சி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். நீங்கள் நல்ல ஜோசியர்கிட்ட போகலாம். ஜோசியர் கண்ணை அந்த தோஷம் மறைச்சிரும். அவரால் அந்த தோஷத்தை சொல்ல முடியாது. அது தவிர மற்ற ஊர்கதெல்லாம் சொல்லுவார். உங்க கூட பிறந்தவங்க 4 பேர், கீழே பிறந்தவங்க 5 பேர், 3வது ஆள் இப்படி இருப்பாங்க, 2வது ஆள் இப்படி இருப்பாங்க. அந்த கதையே வேணாம். நீ நல்லா இருக்கிறதுக்கு என்ன வழின்றது அந்த பாவதோஷம் அவர் ஜோசியர் கண்ணை மறைச்சிடும், சொல்லக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு ஊழ்வினை கர்மா இருக்குமே. ஆனால் 8ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி இணைவு ஒரு மிகப்பெரிய அசுபம் சுபமாக மாறக்கூடிய காலம், யோகமான காலம், ஒரு ராஜயோகம் அல்லது ஒரு திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. எனதருமை மகர ராசி நேயர்களே, அப்போது ஒரு அதிர்ஷ்டம் வருது உங்களுக்கு. ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் ஏற்பட போகுது. அதிர்ஷ்டம்னா உடனே நம்ம எல்லாருக்கும் என்ன தோணும்? மிகப்பெரிய ஒரு 5 கோடி ரூபாய் வருது, 10 கோடி ரூபாய் வருது, அதான் ஒரு 30,000 கோடி வருது, 60,000 கோடி வருது. நம்ம புத்திக்கு இதுதான் அதிர்ஷ்டம்னு தோணும். எது அதிர்ஷ்டம்? நீண்ட நாளாக ஒருத்தருக்கு வேலையே இல்லை, அவங்க ஒரு நல்ல வேலை கிடச்சி போய் ஜாயின் பண்ணாங்களா, அவங்களுக்கு அது அதிர்ஷ்டம். வேலை ஜாப்லெஸ்ஸாக இருக்கீங்க, எனக்கு இப்போ தான் சாமி வேலை போச்சு, எனக்கு 48 வயசாகுது, 52 வயசாகுது, எனக்கு திரும்பவும் ஜாயின் பண்ணணும், ஜாப் கிடைக்கணும், என்னுடைய ஏஜுக்கு யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சா அது அதிர்ஷ்டம். எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு, என் பையன் வேலைக்கு போக மாட்டேங்கிறான், வேலை கிடைச்சா சந்தோஷம். வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குது, என் பாஸ் என்கிட்ட பேசலை, என்னுடைய மேனேஜர் என்கிட்ட சரியாக பேசலை. வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் விலகி உங்களுக்கு ஜாபு பர்மனெண்ட்டு, ஜாப் செக்யூர் கிடைக்கும். அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். எனக்கு மனசில் ஒரு பயமாக இருக்குது சாமி, வேலை இருக்குமோ வேலை இருக்காதோங்கிற பயம் இருக்குது. ஏன்னா கம்பெனியுடைய பொசிஷன் அந்த மாதிரி இருக்குது, ப்ராஜெக்ட் முடிய போகுது, இன்னும் 10 மாதம்தான் இருக்குது. இந்த மாதிரியான மன கஷ்டங்கள், மனக்குழப்பம், மனசில் பயம் இருக்குமே. ஆனால் அந்த ஜாப் செக்யூர் கிடச்சி உங்களுக்கு நல்லா ஒரு ஆஃபர் லெட்டர் கொடுத்து வெளிநாடு போயிட்டு வாங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம். வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் தொழில் செய்யக்கூடியவர்கள், வெளிநாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது ஒரு கடைகள் வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஏதோ ஒரு தொழில் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறீங்க, மெயினாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது உத்தியோகம் செய்கிறீங்க, உங்கள் எல்லாருக்குமே அற்புதமான மாதமாக இந்த சித்திரை மாதம் அமைகிறது. அந்த 3-12 குருவும் 3-12 குருவும் அதே சமயத்தில் உங்களுக்கு 8ஆம் அதிபதியும் ஒன்றிணைந்து 4ஆம் பாவத்தில் செவ்வாய் வீட்டில் அமைகின்ற பொழுது
அந்த ராஜயோகம் உங்களுக்கு ஏற்படுகிறது. ஸோ மகர ராசி நேயர்களே, கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதம், கவலைகள் விலகக்கூடிய மாதம், நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மாதம், சந்தோஷம் பெருகக்கூடிய மாதம், குறிப்பாக ஊழ்வினைகள் அல்லது நான் அதிகமாக சொல்லக்கூடிய கர்ம வினைகள் விலகக்கூடிய மாதம். இன்னும் சொல்லப்போனால் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, குடும்ப பிரச்சனைகள் இவையெல்லாம் இருக்குமேயானால் அதெல்லாம் இந்த சித்திரை மாதத்தில் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. நல்ல முன்னேற்றம் இருக்கும். அதே போல் மகர ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அரசியலில் லாபம் கிடைக்கும். மீடியா துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, பத்திரிகை துறையில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, மெரினா சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியவங்க, இவங்க எல்லாருக்குமே சிறப்பான எதிர்காலம் அமையும். சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சிறப்பான நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, சிறை தண்டனை, ஜெயில் தண்டனை அல்லது செய்யாத குற்றங்களுக்கான தண்டனை, வேறு ஏதேனும் மறைமுகமான பிரச்சனைகள், செய்வினை கோளாறுகள், இன்னும் சொல்லப்போனால் மந்திர மாந்திரீக தோஷங்கள், செய்வினை கோளாறுகள் நிறைய இருக்குது சாமி, ஏதோ மாற்றி மாற்றி நடக்குது, ஏதோ செஞ்சிட்டா மாதிரி இருக்குது, அந்த மாதிரியான பயங்கள், மரண பயங்கள் இருக்குமே ஆனால் அந்த பயங்கள்லாம் விலகி நல்ல முறையில் நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுக்கு அமையப்போகுது. அப்போ இந்த சித்திரை மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு விமோச்சன காலம், பாபதோஷ விமோச்சன காலம். உங்களுடைய குற்றங்கள் என்ன, உங்களுடைய கர்ம வினைகள் என்ன அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும். நீங்கள் எல்லாமே கரெக்டாக சொல்கிறீங்க சாமி, நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க. என்னிடத்துல நிறைய அன்பர்கள் அது சொல்வது உண்டு. வெளிநாடுகள்லேருந்து, அரசியல் தலைவர்கள்லேருந்து, கலைத்துறையிலிருந்து எல்லாரும் அதை சொல்லுவாங்க. சாமி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, நேரில் பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க சாமி. அப்போ இதிலேருந்து விடுவிக்கிறதுக்கு, நான் வெற்றி பெறுவதற்கு என்ன வழி அப்படின்னாக்கா, அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு ஒரு முறை அதை அலசி ஆராய்ந்து அதற்குரிய அந்த தோஷ நிவர்த்தி, குற்ற தோஷ நிவர்த்திகளுக்கெல்லாம் வழிபாட்டு முறைகளை கையில் எடுப்பீர்களேயானால் வாழ்க்கை உங்கள் வசமாகும், எதிர்காலம் சிறப்பாகும் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம், ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, ஒரு முக்கியமான செய்தி. வருகின்ற மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சி சிறப்பு யாகம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மிக முக்கியமான ஒரு குரு பெயர்ச்சி. 12 ராசி அன்பர்களுக்கும் மேஷம் முதல் மீன ராசி வரை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான துன்பங்கள், ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள். இன்னும் சொல்லப்போனால் மிகப்பெரிய செல்வந்தர்கள் கூட எனக்கு இத்தனை ஆயிரம் கோடி இருக்குது, இத்தனை லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறவங்களுக்கு கூட இப்போ இன்றைக்கி கால சூழ்நிலையில் அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனை, ஒரு ஜர்க்கு, ஒரு பயத்தை சாமி காமிச்சிருக்கிறார். என்கிட்ட ஒரு 4 லட்சம் கோடி இருக்குதுன்னு சொல்கிறாருன்னு வச்சுப்போம். அவர்கிட்ட இருக்கோ இல்லையா நமக்கு தெரியாது. அவர் அரசு அதிகாரம் எல்லாமே அவங்க கையில் இருந்தாலும் அவர்களுக்கு கூட ஒரு பயத்தை கால நேரங்கள் சனியும் செவ்வாயும் காமிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இந்த கிரக யுத்தம்ங்கிற பதிவில் நம்ம எல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஸோ மேஷம் முதல் மீன ராசி வரை இருக்கக்கூடிய 12 ராசி அன்பர்களுக்கும் 27 நட்சத்திர அன்பர்களுக்கும் மே மாதம் 5ஆம் தேதி குரு பெயர்ச்சியை முன்னிட்டு மிகப்பெரிய யாகம், ஒரு அற்புதமான இடத்துல குருவுக்கு உரிய, அங்கே போய் நின்னா குருவும் அங்கே இருக்கக்கூடிய கிரக தெய்வமும் அங்கே இருக்கக்கூடிய ஆச்சாரியரும் மூவரும் 159 திரிகோணம் மாதிரி பேசக்கூடிய தெய்வமாக ஒரு இடத்த நம்ம தேர்ந்தெடுத்திருக்கின்றோம். அதே அற்புதமான இடத்துல இந்த குரு பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெற உள்ளது. இந்த யாகத்தில் நீங்களும் பங்கு பெற வேண்டாம். ரொம்ப எளிமையான கட்டணம் தான் வச்சுருக்கோம். எல்லாரும் ஒரு ஏழை கூட கலந்து கொள்ளும்படியாக மிகவும் எளிமையான கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கிறோம். ஸோ இந்த குரு பெயர்ச்சி யாகத்தில் பங்கு பெறுங்கள். தொழிலாகட்டும், தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனையாகட்டும், தொழில் வளர்ச்சி, எல்லா விஷயத்துக்கும், குடும்ப பிரச்சனைகள், குரு இருந்தாருன்னா அவருடைய பார்வை பட்டால் உங்களுக்கு எது பிரச்சனையோ, உங்களுக்கு எது கஷ்டமோ, உங்கள் கஷ்டம் விலகணுமா, உங்கள் பிரச்சனை விலகணுமா, எளிமையான கட்டணம். குரு பார்க்க கோடி நன்மை. குரு பார்த்தாருன்னா அப்படி திரும்பி பார்த்துட்டு கடைக்கன் பார்வை பார்த்தா போகிறோம், உங்கள் பிரச்சனை ஓடி போயிடும். எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறீங்க, எவ்வளவோ வீண் செலவு பண்ணுறோம். சாதாரணமாக ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு 2000 ரூபா செலவாயிடுது. அது எல்லாத்தையும் விட கம்மியாக ஒரு கட்டணம் நிர்ணயம் செய்திருக்கின்றோம். ஸோ உங்கள் எல்லா குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரே ஒரு பரிகாரம் தான். அது நீங்கள் நேரில் வர முடியலனாலும் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் நீங்கள் பதிவு செய்து உங்களுடைய பிரார்த்தனையை செலுத்தலாம்.
அதே போல் தபால் மூலமாக உங்களுக்கு அந்த கொரியர் மூலமாக உங்களுக்கு பிரசாதங்கள் அனுப்பி வைக்கப்படும். அந்த யாகங்கள் உங்களுக்கு நேரலையும் நம்முடைய சேனலில் நேரலையும் செய்யப்படும். ஸோ குரு பெயர்ச்சி யாகத்தில் நீங்கள் பங்கு பெற வேண்டுமா? கீழே தெரியக்கூடிய அந்த நம்பர்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முன்பதிவை செலுத்துங்கள். குரு பார்க்க கோடி நன்மை. குரு தருவார், உங்களுக்கு பலவிதமான யோகங்களையும் உங்களுக்கு தருவார் என்பதையும் சொல்லிக்கொள்கிறேன்.